என் அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் கையிட்டு செய்கிற அத்துணை வேலைகளையும் ஆசீர்வதிப்பாராக. நேற்று இரவு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து உம்முடைய ஜனங்களுக்காக என்ன வார்த்தை கொடுக்க விரும்புகிறீர் என்று ஜெபித்த போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை புதிய துவக்கம் என்கிற தலைப்பில் ஏசாயா 43:19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். கர்த்தருடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. இந்த புதிய மாதத்தில் புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். வனாந்தர வாழ்க்கை, வறட்சியான வாழ்க்கை எல்லாம் முடிவுக்கு வருகிற மாதம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம், 3 ராஜாக்கள் யுத்தத்துக்கு பெறப்பட்டு போறாங்க. அதுல யோசபாத்தும் அடங்கும். ஏதோம் வனாந்தர வழியாக போகிறாங்க. ஏதோம் வனாந்தரத்துல தண்ணியே இல்லைங்க. 7 நாட்கள் சுற்றி அலைகிறாங்க. இப்ப மடிந்து போகிற சூழ்நிலை, மிருகங்களுக்கும் தண்ணீர் இல்லை. இந்த சூழ்நிலையில யோசபாத் தீர்க்கதரிசியை நாடுகிறார். எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும். எப்படி? ஆனாலும் எது இல்லைன்னா என்ன, எது முடிவுக்கு வந்திருந்தா என்ன, எந்த காரியம் செத்து போயிருந்தா என்ன, ஆனாலும் என்ன சொல்றாரு? பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். காற்றும் இருக்காது, மழையும் இருக்காது, ஆனாலும் பள்ளத்தாக்கு எப்படிங்க தண்ணீரால் நிரப்பப்படும்? கர்த்தர் நினைத்தால் நிரப்பப்படும். உங்களுக்காகவும் இன்று கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. உன் வனாந்தர வாழ்க்கைய செழிப்பாக்க விரும்புகிறேன். உன் வனாந்தர வாழ்க்கைய முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அவாந்தர வழியாயிருக்கிற உன் வாழ்க்கைய, பாலைவன வாழ்க்கையாயிருக்கிற உன் வாழ்க்கைய செழிப்பான வாழ்க்கையாக மாற்ற விரும்புகிறேன். சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனாலும் புதிய துவக்கத்தை நீ பார்ப்ப, புதிய காரியத்தை நீ பார்ப்ப. கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். பிரியமானவர்களே, தீர்க்கதரிசி எலிசா யோசபாத்துக்கு சொன்னது மாதிரியே மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. இவ்வளவு நாட்கள் ஏதோம் ஏன் வறட்சியாக இருந்தது? ஏதோம் தேசத்தின் வழியாக ஏன் தண்ணீர் வரவில்லை? இன்று காலை மட்டும் எப்படி தண்ணீர் வந்தது? காற்று இல்லையே, மழை இல்லையே, ஆனாலும் பள்ளத்தாக்கு நிரம்பினதற்கு காரணம் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. இன்று உங்களுக்காகவும் கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவருங்க. அவர் சொல்லுகிறார், அதிசயமானவர் சொல்லுகிறார். மோசே கேட்கிறாரு, உங்க நாமம் என்னன்னு கேட்கிறாரு. இருக்கிறவராகவே இருக்கிறவர் சொல்லுகிறார். என்ன சொன்னார் ஆண்டவர்? இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்னு சொல்றாருங்க. அந்த இருக்கிறவராகவே இருக்கும் கர்த்தர் மனோவா கேட்கிறார், உங்களுடைய நாமம் என்ன என்று கேட்கிறார். என்னுடைய நாமம் அதிசயம் என்று சொல்லுகிறார். அந்த அதிசயமான தேவன் எப்படி எலிசாட்ட பேசினாரோ அதே போல இன்று உங்களுக்கும் தீர்க்க தரிசனமாய் வருகிறது. மழை இல்லைன்னா என்னங்க, காற்று இல்லைன்னா என்னங்க, உங்க சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்க சூழ்நிலையில் செத்து போயிருக்கலாம். அதிலிருந்து ஒரு புதிய துவக்கம், அதிலிருந்து ஒரு புதிய ஆசீர்வாதம் இந்த மாசத்துல தேவன் கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெப தேவைகளுக்கு 7339029114. தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை பெற விரும்பினால் ஈகிள் ஸ்விங்ஸ் பிரேயர் குரூப் பேஜ் ஃபாலோ செய்து கொள்ளலாம், அல்லது ஈகிள் ஸ்விங்ஸ் பிரேயர் குரூப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். நம்முடைய ஊழியத்தின் சார்பில் மிக ஆழமான வேத பாடங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. பெண்களுக்காக மட்டும் நீங்கள் இந்த தொலைபேசி எண்ணில் இணைந்து கொள்ளலாம். காட் பிளஸ் யூ.